இப்ப இருக்கிற பயம் என்னென்றால் இன்னும் 3 மாதத்துக்குள்ள ஒரு புதிய அரசியலமைப்பு வர இருக்கு. அந்த புதிய அரசியலமைப்பு ஒரு ஒற்றையாட்சி முறையாகத்தான் பெறப்போகின்றது. ஐயா அவர்களும் விஜயகுமாரம் பேசின பொழுது அவர்கள் கூறினார்கள் யாழ்ப்பாணத்தில் செப்டம்பர் 24ஆம் தேதி ஒரு எழுகத்தமிழ் நடந்த பெண்ணாம்பெரிய ஒரு எழுச்சி பேரணி ஒன்று நடைபெற்றது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் 24ஆம் தேதி செப்டம்பர் நடந்த எழுகத்தமிழ் நடந்த பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் தான் இருந்தது. இந்த தீர்வு இப்படித்தான் ஒரு ஒட்டியாட்சியா வரக்கூடும் எங்களுக்கு இருந்த தகவலின்படி நாங்கள் சந்தேகித்து தான் அந்த எழுகத்தமிழை ஒழுங்கு செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த சந்தேகத்துக்கு இடமே இல்லை. முந்த நாள் தன்னுடைய 2வது வருஷ அனிவர்சரி பூர்த்தி நாளை கொண்டாடுறதுக்கு குடும்பல பிஎம்ஐசிஹெச் என்ற மண்டபத்தில் மைத்ரிபால சிறிசேன ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஒன்றை நடத்தினவர். அதில் அவருடைய பேச்சு என்னென்றால் எதிர்த்தரப்பில் இருக்கிற ஒரு சிலர் பொய்ப்பிரச்சாரங்களை முன்னெடுக்கினோம். ஏதோ தான் நாட பிரிக்கிறதுக்கு ஒரு அரசியலமைப்பு கொண்டு வர இருக்கிறதாகவும் பௌத்த சமயத்துக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னுரிமையை தான் அகட்டப் போவதாக பொய்ப்பிரச்சாரங்களை செய்கிறோம் என்று சொல்லி சுட்டி காட்டி அவர் அந்த வந்திருந்த மக்களுக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார். எப்படி என்றால் தான் ஒருபோதிலும் இந்த ஒற்றையாட்சியை கைவிட போறது இல்லை. பௌத்த சமயத்துக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவம் அந்த முன்னுரிமை என்றதை தான் ஒருபோதிலும் அகற்றத்துக்கு மாற்றுறதுக்கு அனுமதிக்க போவதில்லை. இது பச்சையா சொல்லப்படுறபடி இது சந்தேகத்துக்கு இடமில்லை. 2 மாசத்துல அரசியலமைப்பு வருது. எதிர்கட்சி தரப்புகள் ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டு இருக்க ஆட்சி பீடத்தில் இருக்க மிக முக்கியமான ஆள் வாக்குறுதியை கொடுக்கிறார் தன் மக்களுக்கு. இனி சந்தேகத்துக்கு இடமில்லை. ஆனால் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்றால் இதுவரைக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிலர் தங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு கருத்துவாக்கத்தை இன்றைக்கு கூட செய்து கொண்டிருக்கிறார். எங்கட மக்களுக்கு எந்த அளவு தூரத்துக்கு இந்த உண்மைகள் போய் அடையுது என்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வர இருக்க வடகிழக்கு இணைப்பண்டது இல்லாமல் போக பௌத்த சமயத்துக்கு அந்த முன்னுரிமை வழங்கி எங்கள் எல்லாரையும் பின்னிடத்துக்கு தள்ள எங்களுடைய விருப்பத்தோடே அந்த அரசியலமைப்பு அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு ஆதரவை பேன்ற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து எங்களுடைய மக்கள் தங்களுடைய சரித்திரத்தில் முதல் தடவையாக இதுவரைக்கும் ஒற்றையாட்சியை நிராகரித்து அந்த பாதையில இருந்த விலகி முதல் தடவையாக தாங்களாகவே விரும்பி ஒரு ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ற ஒரு நிலைமை வரக்கூடிய அந்த ஆபத்து இருக்கிறபடியால் தான் ஐயா அவர்கள் போன்றவர்கள் சேர்ந்து இணைஞ்சு சிவில் சமூக தலைவர்கள் இணைஞ்சு இந்த தமிழ் பேசும் தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கி நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து அதுக்கு பிற்பாடு இப்ப இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றுவதற்கான சதி முயற்சிகள் முன்னெடுக்கப்பட நாங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதுக்கு அப்பால் அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து நாங்கள் விரும்பாத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத எந்த ஒரு அரசியலமைப்பையும் நாங்கள் அதுக்கு சார்பாக வாக்களிக்க போறது இல்லை.